தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம். முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல். எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன். வாசிப்பது ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 38. நெட்டி முறிச்சான். முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி நெட்டி முறிச்சான் என்ற ஒரு செடியை தேடி மலைமலையாய் அலைந்து கொண்டிருந்தான். ஒரு மந்திர நூலில் அந்த செடியை பற்றிய குறிப்பு மிக அலட்சியமாக ஒரு வரியில் கொடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி அந்த செடியை எந்த ஜீவராசி தின்றாலும் அது ஓரறிவு அதிகம் அந்த ஜென்மத்திலேயே அடைந்துவிடும். அதனை மக்க வைத்து வேறொரு மரத்திற்கு உரமாக போட்டால் அந்த மரம் தான் என்ற உணர்ச்சியில் நெளிந்தசைய ஆரம்பிக்கும். அந்த செடியை ஒரு குரங்கு ருசித்தால் அதற்கு கணிதம் சாத்தியப்படத் தொடங்கும். மந்திரவாதி அந்த செடியை ருசித்தே தீர வேண்டும் என்று மிக தீவிரமாக இருந்தான். வாவீகம் என்று குறிப்பில் அறியப்பட்ட அந்த செடிதான் பேச்சு வழக்கில் நெட்டி முறிச்சான் செடி என்று அறியப்பட்டது என்று மந்திரவாதி பெரும் ஆராய்ச்சியின் முடிவில் உறுதி செய்து கொண்டான். அதனை நேரில் பார்த்தவர்கள் யாரும் இல்லை என்றாலும் அதன் பெயர் காரணங்கள் சில பேச்சு புழக்கத்தில் இருந்தன. சூரிய உதயத்தின் பொழுது அந்த செடியின் அத்தனை இலைகளும் அதன் தண்டின் பால் சுருங்கி விரியும். இது நெட்டி முறிப்பது போல் இருக்கும், ஆகவே அதற்கு அந்த பெயர் என்று சிலர் கூறினர். சில வைத்தியர்கள் அந்த செடியின் இலைகளை காய்ச்சி கசாயம் செய்து குடித்தால் நம் உடம்பு பாகம் பாகமாக தானாகவே நெட்டி முறித்து கொள்ளும் என்றும், ஆகவே பல நோய்களை தீர்க்கும் ஔடதமாக இந்த செடியால் இருக்க முடியும் என்றும் நம்பினர். அதன் ஒவ்வொரு கிளையும் தன்னைத்தானே முறுக்கிக் கொண்டு கீழே தொங்கி மீண்டும் அதிலிருந்து வேறு கிளைகள் வளர்வதினால் அதன் பெயர் என்று சிலர் கூறி வந்தனர். மந்திரவாதி அந்த செடியை தன் 99வது வயதில் கண்டுபிடித்தான். 70 ஆண்டு காலம் தேடி அன்றுதான் கிட்டியது அந்த செடியின் தரிசனம். சூரிய கதிர்கள் விடியலின் முதல் ஒளி அதன் மேல் பட அது மிக அழகாக நெட்டி முறித்தது. ஒரு செடியால் இதனை செய்ய முடியும் என்று பார்ப்பதற்கு 70 ஆண்டு காலம் அலைந்ததில் நட்டமொன்றும் இல்லை என்று இன்பமாக புன்னகைத்து தானும் அன்றைய நாளை வாழும் குறும்பில் நெட்டி முறித்தான் மந்திரவாதி. அத்தியாயம் 38 நிறைவடைந்தது.